ஓம் சாந்தி. இன்றைய முரளி 3 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நிராகார தந்தை உங்களுக்கு தனது அறிவுரைகளை கொடுத்து ஆஸ்திகர்களாக மாற்றுகிறார். ஆஸ்திகராக மாறினால்தான் நீங்கள் தந்தையின் ஆஸ்தியை பெற முடியும். கேள்வி: எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுவதற்காக எந்த 2 விஷயங்களின் மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: 1 படிப்பு, 2 சேவை. சேவை செய்வதற்கு லட்சணமும் மிக நன்றாக இருக்க வேண்டும். இந்த படிப்பு மிக அதிசயமாக இருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை பெற முடியும். தவப்பர யுகத்திலிருந்து செல்வத்தை தானம் செய்தால் ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் இப்போது நீங்கள் படிப்பால் பிரின்சஸ் ஆகிறீர்கள். பாடல்: நமது தீர்த்தம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். வீட்டில் அமர்ந்தபடியே அமைதியாக முக்தி தாமத்திற்கு போவதே உங்கள் தீர்த்த யாத்திரை. உலகின் தீர்த்த யாத்திரை பொதுவானது, உங்களுடையது வித்தியாசமானது. மனிதர்களின் புத்தியோகம் சாது சன்னியாசிகளின் பக்கம் அதிகமாக அலைந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு தந்தை மட்டும் நினைவு செய்யும் டைரக்ஷன் கிடைக்கிறது. அவர் நிராகார தந்தை. அதற்காக நிராகாரரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிராகார வழியில் செல்கிறார்கள் என்பது கிடையாது. உலகில் அதிக சித்தாந்தங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு நிராகார வழியை நிராகார தந்தை கொடுக்கிறார். இதனால் மனிதர்கள் மிக உயர்ந்த பதவியான ஜீவன் முக்தியையோ அல்லது முக்தியையோ பெறுகிறார்கள். இந்த விஷயங்களை பற்றி எதையும் அறியவில்லை. நாங்கள் நிராகாரரை ஏற்றுக்கொள்பவர்கள் என்று அப்படியே சொல்கிறார்கள். அநேக வழிகள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் ஒரே ஒரு வழி இருக்கும். கலியுகத்தில் அநேக வழிகள் இருக்கின்றன. அநேக தர்மங்களும் லட்சங்களில் கோடிகளில் வழிகளில் இருக்கும். வீட்டுக்கு வீடு ஒவ்வொருவருக்கும் அவரவர் வழி இருக்கிறது. இங்கே உங்களை மிக உயர்ந்தவர்களாக மாற்ற மிக உயர்ந்த வழியை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கிறார். இங்கே உங்கள் சித்திரங்களை பார்த்து இப்படி என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள், முக்கிய விஷயம் என்ன என்று கேட்கிறார்கள். இது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசி ஞானம். இந்த ஞானத்தால் நாங்கள் ஆஸ்திகர் ஆகிறோம். ஆஸ்திகராவதால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று சொல்லுங்கள். நாஸ்திகரான போது ஆஸ்தி எழுந்தோம். இப்போது நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராவதே இப்போது குழந்தைகள் உங்களது தொழிலாக இருக்கிறது. இந்த அறிமுகம் உங்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கிறது. திரிமூர்த்தியின் சித்திரம் மிக தெளிவாக இருக்கிறது. பிரம்மா மூலமாக பிராமணர்கள் நிச்சயம் தேவை. பிராமணர்களால் தான் யாகம் நடக்கிறது. இது மிகப்பெரிய பாகம். மிக உயர்ந்தவர் தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவரை தந்தை என்று சொல்கிறார்கள். படைக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியும் கிடைக்கிறது. படைப்பவரிடமிருந்து கிடைக்க முடியாது. சரி, படைக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியும் கிடைக்கிறது. படைப்பிடமிருந்து கிடைக்க முடியாது. அதனால் ஈசனை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். அவர் பாரதத்தில் தான் வருகிறார். வந்து இந்த காரியத்தை செய்கிறார். திரிமூர்த்தியின் சித்திரம் மிக நல்ல பொருளாக இருக்கிறது. இவர் பாபா, இவர் தாதா. பிரம்மா மூலமாக பாபா சூரிய வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார். குறிக்கோள் முழுமையாக இருக்கிறது. அதனால் தந்தை மெடல்களையும் செய்ய வைக்கிறார். மிக சுருக்கமாக உங்களுக்கு 2 வார்த்தைகளை புரிய வைக்கிறோம் என்று சொல்லுங்கள். தந்தையிடமிருந்து நொடியில் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். தந்தை தான் சொர்க்கத்தை படைப்பவர். இந்த மெடல்கள் மிக நல்ல பொருட்கள். எனினும் தேக அபிமானி குழந்தைகள் பலர் புரிந்து கொள்வதில்லை. இதில் ஒரு நொடியின் முழு ஞானமும் இருக்கிறது. பாபா வந்து பாரதத்தையே சொர்க்கமாக மாற்றுகிறார். புதிய உலகை தந்தையே ஸ்தாபனை செய்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகமே பாடப்பட்டு இருக்கிறது. இந்த முழு ஞானமும் புத்தியில் சொட்ட வேண்டும். ஒருவரிடம் யோகம் இருந்தால் ஞானமில்லை, தாரணை ஏற்படுவதில்லை. சேவை செய்யும் குழந்தைகளிடம் ஞானத்தின் தாரணை மிக நன்றாக இருக்கும். தந்தை வந்து மனிதர்களை தேவர்களாக மாற்றும். சேவை செய்யும் பொழுது குழந்தைகள் எந்த சேவையும் செய்யவில்லை என்றால் அவர்கள் எந்த வேலைக்கு இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியும்? ராவண ராஜ்யத்திலிருந்து எல்லோரையும் விடுவிப்பதே நாடகத்தில் எனது பாகமாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் என்று பாரதத்தில் தான் பாடப்படுகிறது. இப்போது ராமர் யார் இதையும் அறியவில்லை. பதித்த பாவனர் பக்தர்களின் பகவான் ஒருவரே என்று பாடுகிறார்கள். அதனால் யாராவது உள்ளே நுழைந்தால் முதலில் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மனிதர்களை பார்த்து புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்கு எல்லையற்ற தந்தை வருகிறார். அவருக்கு சொந்த சரீரமே இல்லை. அப்பொழுது அவர் எப்படி ஆஸ்தி கொடுப்பார்? நான் இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக பாடம் கற்பித்து ராஜயோகத்தை கற்பித்து இந்த பதவியை பெற வைக்கிறேன் என்று தானே சொல்கிறார். இந்த மெடலில் நொடியின் விளக்கம் இருக்கிறது. எவ்வளவு சிறிய மெடலாக இருக்கிறது. எனினும் புரிய வைப்பார். நல்ல ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். அப்படி மிக குறைந்தவர்களே இருக்கிறார்கள். இந்த முயற்சியை சிலரால் எட்ட முடிவதில்லை. அதனால் முழு நாளில்
நான் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறேன் என்று சாட் வைத்து பாருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நாள் முழுவதும் ஆபீஸில் வேலை செய்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும், கர்மம் செய்தே ஆக வேண்டும். இந்த யோகத்தில் அமர வைத்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரம் கர்மம் செய்வது இல்லை. நீங்கள் கர்மம் செய்து கொண்டே நினைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அமரும் பழக்கம் ஏற்படும். கர்மத்தை செய்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். அப்போது கர்மயோகி என்ற நிரூபணம் ஆகும். பாகத்தை நிச்சயம் நடிக்க வேண்டும். இதில் தான் மாயா தடையை ஏற்படுத்துகிறது. உண்மையான உள்ளத்தோடு யாரும் சாட் எழுதுவதில்லை. ஒரு சிலர் எழுதுகிறார்கள், அரை மணி நேரம் 1 மணி நேரம் நினைவில் இருக்கிறார்கள். அதுவும் அதிகாலையில் அமர்ந்திருப்பார்கள். பக்தி மார்க்கத்திலும் அதிகாலையில் எழுந்து ராமரின் மாலையை அமர்ந்து ஜெபிக்கிறார்கள். அதற்காக அந்த நேரம் ஒரே ஈடுபாட்டில் இருப்பார்கள் என்பது கிடையாது. மற்ற பல எண்ணங்களும் வந்து கொண்டே இருக்கும். தீவிர பக்தர்களின் புத்தியில் கொஞ்சம் இருக்கும். இது சத்தமில்லா ஜபம். புதிய விஷயம். கீதையிலும் மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்கிறது. எனினும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கொடுத்ததால் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. கூடவே மெடல் நிச்சயம் இருக்க வேண்டும். தந்தை பிரம்மாவின் உடலில் அமர்ந்து புரிய வைக்கிறார். நாங்கள் அந்த தந்தையிடம் அன்பு வைக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆத்மாவை பற்றிய ஞானமோ அல்லது பரமாத்மாவை பற்றிய ஞானமோ மனிதர்களிடம் இல்லை. தந்தையை தவிர வேற யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த திரிமூர்த்தி சிவன் எல்லோரையும் விட முக்கியமானவர். தந்தை மற்றும் ஆஸ்தி. இந்த சக்கரத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. கண்காட்சிகளிலும் லட்சக்கணக்கான பிரஜைகள் உருவாகிறார்கள். அப்படி ராஜாக்கள் உருவாகுவது இல்லை. அவர்களுக்கு கோடிக்கணக்கில் பிரஜைகள் இருப்பார்கள். பிரஜைகள் அதிகமாக உருவாகிறார்கள். மற்றபடி ராஜா ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார் அதிக சேவை செய்வாரோ அவர் நிச்சயம் உயர்ந்த பதவி பெறுவார். சில குழந்தைகளுக்கு சேவை செய்ய அதிக ஆர்வம் இருக்கிறது. சாப்பிட போதுமான அளவு இருக்கிறது. வேலையை விட்டு விடலாமா என்று கேட்கிறார்கள். பாபாவின் உடையவராக மாறிவிட்டால் தந்தையின் பராமரிப்பை பெறுவீர்கள். எனினும் நான் வான்பிரஸ்த நிலையில் பிரவேசம் செய்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். மாதர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே 2 சேவைகளையும் செய்ய வேண்டும். பாபா ஒவ்வொருவர் சூழ்நிலையும் பார்த்து அறிவுரை கொடுக்கிறார். திருமணம் செய்ய அனுமதி கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஒவ்வொருவரின் கணக்கு வழக்கையும் பார்த்து அறிவுரை கொடுக்கிறார். குமாராக இருந்தால் நீ சேவை செய்யலாம் என்று சொல்வார். சேவை செய்து எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுங்கள். அந்த தந்தையிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மண்ணே கிடைக்கும். அவையெல்லாம் மண்ணோடு மண்ணாகும். நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது என்று எனது சொத்திற்கு குழந்தை வாரிசாவார் என்று சிலர் நினைக்கிறார்கள். எதுவும் கிடைப்பதற்கில்லை என்று தந்தை சொல்கிறார். எல்லா சொத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். பின்னால் இருப்பவர்கள் சாப்பிடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். செல்வந்தரின் செல்வம் அழிந்து போவதற்கு நேரம் பிடிப்பதில்லை. மரணமும் முன்னால் நிற்கிறது. யாராலும் ஆஸ்தியை பெற முடியாது. வெகு சிலரை முழுமையாக புரிய வைக்க முடியும். அதிக சேவை செய்பவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். அதனால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 21 ஜென்மங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நிச்சயம் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உயர்ந்த பதவி பெறுவார்கள். அதனால் இங்கும் அங்கும் மரியாதை கிடைக்கவே செய்கிறது. என்ன கிடைத்தாலும் நல்லது என்பதை தாமும் புரிந்து கொள்ள முடியும். அதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுவதற்கு படிப்பு மற்றும் சேவையில் முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். இது எல்லையற்ற படிப்பு. இங்கே ராஜஸ்தான் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. இந்த படிப்பால் நீங்கள் இங்கே படித்து பிரின்ஸ் ஆகிறீர்கள். எந்த மனிதர் செல்வத்தை தானம் செய்தாலும் அவர் ராஜாவிடம் அல்லது செல்வந்தரிடம் பிறவி எடுப்பர். ஆனால் அது அற்பகால சுகம். அதனால் இந்த படிப்பில் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். நான் எனது ஊருக்கு சென்று சேவை செய்ய வேண்டும். அதனால் பலருக்கு நன்மை ஏற்படும் என்று சேவை செய்ய அக்கறை இருக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் யாரிடம் இல்லாமல் இருப்பது தந்தைக்கு தெரியும். லட்சணமும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக டிசர்வீஸ் செய்து யாகத்தின் பெயரை இன்னும் அதிகமாக கெடுத்து தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நல்லபடியாக புரிய வைக்கிறார். மெடலுக்காக எவ்வளவு கவலை இருக்கிறது, பிறகு நாடகப்படி தாமதமாகிறது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த லட்சுமி நாராயணரின் டிரான்ஸ்லேட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. எனினும் குழந்தைகளிடம் இந்த குரு திசை இருந்தால் நாளை ராகு திசை அமர்கிறது. நாடகத்தில் பாகத்தை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. மிக குறைந்தவர்களே உயர்ந்த பதவி பெறுபவர்களாக இருக்கிற. கிரகணம் விலகவும் வாய்ப்பு இருக்கிறது. கிரகணம் விலகிவிட்டால் பிறகு தாவி குதிக்கவும் செய்கிறார்கள். முயற்சி செய்து தனது வாழ்வை உருவாக்க வேண்டும். இல்லையென்றால் கல்பத்திற்கு சத்திய நாசம் ஏற்படும். கல்பம் முன்போலவே கிரகணம் பிடித்தது என்று புரிந்து கொள்வார்கள். ஸ்ரீமத்துப்படி நடக்கவில்லை என்றால் பதவியும் கிடைக்காது. மிக உயர்ந்தது பகவானுடைய ஸ்ரீமத். இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை உங்களை தவிர வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சித்திரத்தை மிக நன்றாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த சித்திரத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது மூலவதனம், சூட்ச்மவதனம், ஸ்தூலவதனம் 3 சிருஷ்டி சக்கரமும் புத்தியில் முழுமையாக வந்துவிடும். நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ஞானம் நிறைந்தவர்களாக மாறுகிறீர்கள். பாபாவிற்கு இந்த சித்திரத்தை பார்த்து அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் படித்து இப்படி ஆகிறோம் என்று மாணவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். படிப்பால் தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதற்காக பாக்கியத்தில் எது கிடைத்தாலும் சரி என்று இருக்கக்கூடாது. முயற்சியால் பலன் கிடைக்கிறது. முயற்சி செய்ய வைக்கும் தந்தை கிடைத்திருக்கிறார். அவரது ஸ்ரீமத்துப்படி நடக்கவில்லை என்றால் கெட்ட நிலை ஏற்படும். முதலில் ஒருவருக்கு இந்த மெடலை
குழந்தைகளை பார்த்து புரிய வையுங்கள். பிறகு யார் தகுதியானவரோ அவர் எனக்கு இந்த மெடல் கிடைக்குமா என்று உடனே கேட்பார். கிடைக்குமே எனிலே யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவரோ அவருக்கு அம்பு தைக்கும், அவருக்கு நன்மை ஏற்படும். தந்தையும் நொடியில் உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொடுக்கிறார். இதில் அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் சிவ பக்தர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். என்னை நினைவு செய்தால் அரசர்களின் அரசர் ஆவீர்கள் என்று சிவ பாபா சொல்கிறார் என்று சொல்லுங்கள். முழு நாளும் இந்த சேவையை செய்து கொண்டே இருங்கள். அவ்வளவுதான். குறிப்பாக பனாரஸில் சிவன் கோயில்கள் அதிகமாக இருக்கின்றன. அங்கே நன்றாக சேவை செய்ய முடியும். யாராவது வருவார்கள். மிக எளிய சேவை. யாராவது செய்து பாருங்கள். உணவு கிடைத்தே தீரும். சேவை செய்து பாருங்கள். சென்டர் அங்கே இருக்கவே செய்கிறது. காலையில் கோவிலுக்கு செல்லுங்கள், இரவில் திரும்பி வாருங்கள். சென்டரை உருவாக்குங்கள். எல்லாவற்றையும் விட அதிகமாக நீங்கள் சிவன் கோவிலில் சேவை செய்ய முடியும். மிக உயர்ந்தது சிவன் கோயில். பாம்பேயில் பபுல்நாதரின் கோவில் இருக்கிறது. நாள் முழுவதும் அங்கே சென்று சேவை செய்து பலருக்கு நன்மை செய்ய முடியும். இந்த மெடலே போதுமானது. முயற்சி செய்து பாருங்கள். இந்த மெடல்களை லட்சம் என்ன 10 லட்சம் தயாரிங்கள் என்று தந்தை சொல்கிறார். முதியவர்கள் மிக நன்றாக சேவை செய்ய முடியும். பிரஜைகள் அதிகமாக உருவாவார்கள். என்னை நினைவு செய்ய, அவ்வளவுதான். மண்மனாபாவா என்ற வார்த்தையை மறந்து விட்டீர்களா என்று தந்தை கேட்கிறார். பகவான் வாக்கு இருக்கிறது. சிவபாபா ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இந்த பதவியை கொடுக்கிறார். பிறகு அலைந்து திரிவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் விட நல்ல சேவை சிவன் கோவிலில் செய்ய முடியும். சேவையின் வெற்றிக்காக ஆத்மா அபிமானி ஸ்திதியில் இருந்து சேவை செய்யுங்கள். உள்ளம் சுத்தமாக இருந்தால் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். பாபா குறிப்பாக பனாரசிக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். அங்கே வான்பிரஸ்திகளின் ஆசிரமங்களும் இருக்கின்றன. நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் என்று சொல்லுங்கள். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை பிரம்மா மூலமாக சொல்கிறார். வேறு வழியே இல்லை. காலையிலிருந்து இரவு வரை சிவன் கோவில் அமர்ந்து சேவை செய்யுங்கள். முயற்சி செய்து பாருங்கள். எனது கோவில்கள் அதிகம் இருக்கின்றன என்று சிவபாபா தானே சொல்கிறார். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் சிவபாபாவிற்கு அதிக புகழ் பாடுகிறார்கள் என்று இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். இவர் பிரம்மா, பிராமணர், இவர் ஒன்றும் தேவதில்லை என்று சொல்லுங்கள். இவரும் சிவபாபாவை நினைவு செய்து இந்த பதவியை பெறுகிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. முதியவர்களை யாரும் அவமதிக்க மாட்டார்கள். பனாரஸில் இப்போது வரை இப்படி சேவை எதுவும் நடக்கவில்லை. மெடல் அல்லது சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது மிக எளிது. ஒருவர் ஏழையாக இருந்தால் இலவசமாக கொடுப்போம் என்று சொல்லுங்கள். செல்வந்தராக இருந்தால் நீங்கள் கொடுத்தால் பலருடைய நன்மைக்காக இன்னும் அதிகமாக அச்சிடுவோம். அதனால் உங்களுக்கும் நன்மை நடக்கும் என்று சொல்லுங்கள். இந்த உங்கள் தொழில் எல்லாவற்றையும் விட வேகமாக நடக்கும். யாராவது முயற்சி செய்து பாருங்கள். நல்லது. இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஞானத்தை வாழ்வில் தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். யார் நன்றாக சேவை செய்வாரோ, நல்ல லட்சணங்கள் இருக்குமோ அவருக்கு நிச்சயம் மரியாதை கொடுக்க வேண்டும். 2. கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சேவையின் வெற்றிக்காக உங்களை ஆத்மா அபிமானியாக மாற்ற வேண்டும். உள்ளத்தை சுத்தமாக வைக்க வேண்டும். வரதானம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும் விழா கொண்டாடும் சமாதான ஸ்வரூபமாகுக. எப்போது நீங்கள் உங்கள் சம்பூர்ண ஸ்திதியில் உறுதியாக இருப்பீர்களோ அப்போது சமாதான ஸ்வரூப ஆத்மாக்களின் மாலை தயாராகும். சம்பூர்ண ஸ்திதியில் பிரச்சனைகள் குழந்தை பருவ விளையாட்டாக அனுபவமாகும். அதாவது முடிந்து போகும். அப்படி பிரம்ம பாபாவின் முன்னால் எந்த குழந்தையாவது பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையை சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. அந்த விஷயம் மறந்து போனது. அப்படி குழந்தைகள் நீங்களும் சமாதான ஸ்வரூபமாக மாறுங்கள். அப்போது அரை கல்பத்திற்கு பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கும் விழா நடக்கும். மாற்றமே உலக பிரச்சனைகளுக்கு சமாதானமாக இருக்கிறது. ஸ்லோகன். யார் சதா ஞானத்தை சிந்தனை செய்வாரோ அவர் மாயாவின் கவர்ச்சியில் இருந்து தப்பித்துக் கொள்வார். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். உங்கள் டபுள் லைட் பரிஸ்தா ஸ்திதியில் உறுதியாக இருங்கள். சாட்சியாக அனைவருடைய பாகத்தையும் பார்த்து கொண்டு சகாஸ் கொடுங்கள், அதாவது ஒத்துழைப்பு கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். இந்த சகாஸ் கொடுப்பதே உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதாகும். ஆனால் உயர்ந்த ஸ்திதியில் உறுதியாக இருந்து சகாஸ் கொடுங்கள். வார்த்தை சேவையோடு மனதின் சோபாவனை உணர்வு மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.